அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு பெரும்பாலான கட்சிகள் தங்களுடைய கவனத்தை இளம் தலைமுறையினர், இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஜென்சி பக்கமா தங்களுடைய கவனத்தை செலுத்தி இருக்கிறார்கள். பல்வேறு கட்சிகளும் இன்றைய இளைஞர்களை குறிவைத்து அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகி வருகிறார்கள். அதோடைய ஒரு பகுதியா இன்னைக்கு திமுக சார்பில் ஜென்சி திமுக அப்படின்ற தலைப்புல ஒரு கூட்டமும் நடந்திருக்கு. பல்வேறு தலைப்புகள்ல இளம் தலைமுறையினர் ஒவ்வொருவராக உரையாற்றி இருக்கிறார்கள். இளைஞர்களை நோக்கி கட்சிகள் சென்று கொண்டிருக்கும் இந்த நிலையில இதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நாம நேர்பட பேச நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். தாவேகா வெற்றிக்கு பின் இளையோர் வாக்குகளை குறிவைக்கும் திமுக, ஜென்சி கூட்டங்கள் இன்ஸ்டா இலக்கு என பேசும் திமுகவினர். இளைஞர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள், விஜய் எப்படி இளையோரை ஈர்த்தார் என்ற தலைப்புல கருத்துரையாளர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்யறேன். அரங்கத்துல நம்மோடு 3 விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார், எழுத்தாளர் திரு ராம்கி, பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர், தொலைத்தொடர்பு மூலமாக நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன். நால்வருக்கும் வணக்கம். முதலாவதாக திரு நந்தகுமார், ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்டது, வாக்காளர் பட்டியல் வெளியாகும் போது 40 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் கிட்டத்தட்ட 40% பேர் இருக்காங்க அப்படின்னு. பெரும்பாலான வாக்குகள் விஜய்க்கு போகும் என்பதான பேச்சு அப்போதே பரவலாக எழுந்தது. இப்பவும் அப்படிதான் போயிருக்கு. ஆனா இதை எதிர்க்கட்சிகள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, குறிப்பா திரு ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு கவர்ச்சி மாயாஜால சுனாமி அப்படின்னு சொல்றாரு. ஒரு திரை கவர்ச்சியின் காரணமாக தான் இளைஞர்கள் விஜயை நோக்கி ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு. அப்படிதான் பார்க்கணுமா? விஜய் எப்படி இளையோரை ஈர்த்தார்? இவங்க இன்னைக்கு ஜென்சி மீட்டிங் நடத்தியும் பிரயோஜனம் இல்லாததோ அப்படின்னு எனக்கு பார்வை வருது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜென்சியை புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த மாதிரி பேச மாட்டாங்க. இந்த மாதிரி ஜென்சியை வசைபாடுனாலே வந்த பிரதிபலிப்பு தான் அவங்களுக்கு தேர்தலினுடைய தோல்வி. இப்போ முதல்ல ஜென்சினா நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும். 1997 2012 வரைக்கும் பிறந்தவர்கள். அதாவது இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா 14 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்களை தான் நம்ம ஜென்சின்னு சொல்கிறோம். அந்த 29 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா 21%. அப்போது இன்றைக்கி விஜய் அவர்கள் வாங்கின வாக்கு சதவீதங்கிறது 35%. அப்போ எந்த ஒரு கட்சிக்குமே ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்லேருந்து 100% ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. யாருனாலையும் 100% மார்க்கெட் ஷேர் எடுக்க முடியாதுங்கிறது மார்க்கெட்டிங்கில் ஒரு பேசிக் தியரி அது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி அந்த ஜென்சியை புரிஞ்சுக்கிட்டாங்களாங்கிறதே இன்றைக்கி நமக்கு கேள்வியாக இருக்குது. அதோட இந்த ஜென்சிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிமுக இது இந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னா கூட நமக்கு ஆமாங்க என்னங்க அவங்க சோஷியல் மீடியாவிலே இல்லை, கள அரசியலை மட்டுமே நம்பி இருந்தாங்க. நானே பல இடத்துல சொல்லியிருக்கேன், அதிமுக இந்த தேர்தலில் தோற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மெயின் காரணம் அவங்களுடைய ஐடி விங்கு. ஏன்னா சோஷியல் மீடியாவே அவங்க ஒரு புரிஞ்சிக்கவே இல்லை அதனுடையது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் திமுக இந்த மாதிரி பேசுகிறத தான் நமக்கு வியப்பளிக்குது. ஏன்னா போன வருஷமே அவங்க பார்த்தீங்கன்னா வைப் வித் எம்கேஎஸ் அப்படின்னே சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் சென்ட்ரிக் கேம்பெயினே ரன் பண்ணாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்போ முதல்வராக இருக்கும்போதே அவர் வாட்ஸ்அப் என்ன சொல்கிறது, நம்ம இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸு, ஸ்போர்ட்ஸ் பீப்புளு, யூத்து இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்க எந்த அளவுக்கு அது பெருசாக பண்ணினாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இன்னைக்கு சொல்ற மாதிரி திமுகவும் அதை செஞ்சிருக்காங்க அப்படின்னா எப்படி விஜய் இளையோரை ஈர்த்தார்? எப்படி அந்த வாக்குகள் விஜய் பக்கம் திரும்பிச்சு? அப்ப என்னன்னா இவங்களுக்கு என்ன இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸை பார்த்துட்டு அவங்க ஓட்டு போடுறாங்கிற ஒரு தவறான கணிப்பு இருக்குது. அதைத்தான் நான் சொன்னேன், இவங்க இன்னைக்கு மீட்டிங் நடத்தியும் பிரயோஜனம் இல்லாத இருக்குது. அப்போ இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு அந்த ஜென்சி தலைமுறையில் இவங்க சொல்ற இளைய தலைமுறையினர் அவங்க ரீல்ஸை பார்க்கல. இப்போ இன்னைக்கு ஜென்சியினுடைய வாக்காளர்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பெரிய ஐடியாலஜி ட்ரிவன் பாப்புலேஷன் இல்லை, அவங்க இஷ்யூ பேஸ்டு ஓட்டர்ஸ். என்ன இன்னைக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற ஓட்டர்ஸ். அதோட அவங்க ஒரு பார்ட்டி லைன் ஓட்டிங் பேட்டர்ன் இருக்கிறவங்க இல்லை. எங்க தாத்தா இந்த கட்சியில் இருந்தார், எங்க அப்பா இந்த கட்சியில் இருந்தார், அதனால் நானும் இந்த கட்சியில் இருக்கேன் அப்படி போடக்கூடிய மனநிலையில இருக்கிறவங்க இல்லை. இப்ப இன்னைக்கு கூட நீங்க அறிவாலயத்தில் நடந்த அந்த ஜென்சி மீட்டிங்குடைய வீடியோஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்தில் இவங்க ஜென்சியை புரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான எந்த மாற்றத்தை இந்த மீட்டிங்ல அவங்க பேசினாங்கிறதே பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்போ இது எல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா? அப்போ பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் சொல்லுவாங்க. அப்போ இன்னும் திமுகக்கு தான் எதனால தோற்றங்கிறத அதை உணராம ஏதோ ஒன்று நாங்கள் இல்லாத இடத்துல
எங்களுக்காக இயலாமல் ஓஹோ இன்ஸ்டாகிராமா அப்படியா அப்படின்னா என்னன்னு தெரியவோ அப்ப நம்ம அதனாலதான் தோத்துட்டோமா, நம்ம பக்கம் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அத்தனை பழியும் தூக்கி இன்ஸ்டாகிராம் மேல போறது எந்த விதத்திலே நியாயம்? அப்ப இன்னைக்கு மக்கள் வந்து பெரிய அளவுக்கு இந்த ஜென்சி மாற்றத்தை விரும்புறாங்க. அவங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு மாற்று தேடுறாங்க. இன்னைக்கு திமுக கிட்ட இருந்தது வந்து இன்னைக்கு கரப்ஷன் பெர்செப்ஷன் ஜாஸ்தியா இருந்துச்சு, அதோட பொலிட்டிக்கல் பவர் அரகன்ஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு. நம்ம அதுல பார்த்தோம்னாவே தெரியும், நமக்கு விவசாயிகள் மேல எங்கேயாவது குண்டாஸ் போட்டு நீங்க பார்த்திருக்கீங்களா? பத்திரிகையாளர்கள் மேல குண்டாஸ் போட்டு பார்த்திருக்கீங்களா? அப்போ அந்த பொலிட்டிக்கல் அரகன்ஸும் அந்த கரப்ஷன் பெர்செப்ஷனும் பெரிய அளவுக்கு வந்து ரீச் ஆயிருந்துச்சு. விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு அந்த சொல்லக்கூடிய சோ கால்டு யூத் கிட்ட அவங்க ஆல்வேஸ் தே ஸ்டாண்ட் ஃபார் சேஞ்ச், ஆல்டர்னேட். அப்ப அந்த ஆல்டர்னேட் யாரு? இந்த கடந்த 50-60 ஆண்டு காலத்துக்கு உண்டான இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மாற்று யாருன்னு பாக்குறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு டைனாஸ்டி பாலிடிக்ஸ்கையும் பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. ஆனா அதை அவங்க பூராமே சப்பக்கட்டு கட்டிட்டு எந்த கட்சியிலிங்க டைனாஸ்டி பாலிடிக்ஸ் இல்ல, எந்த மாநிலத்திலிங்க இல்ல, இப்படி வந்து அவங்க மேல மக்கள் வைக்கக்கூடிய பிரதானமான அந்த இளையோர் பார்வையை மீறியும் அதை அவங்க கண்டுக்கவே இல்லை. அவங்க என்ன பேசினா என்னங்க, நம்ம பண்றதை நம்ம சமாளிச்சுட்டு போயிடுவோங்கிறதுக்காக அன்னைக்கு பூரா நீங்க உண்மையா உணராம சமாளிச்சதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த தோல்வியுடைய. இது அப்படியே ஒட்டு மொத்தமா தூக்கி இன்ஸ்டாகிராம் மேல போடுறது வந்து, அதனாலதான் நான் சொன்னேன் இன்னைக்கு வரைக்கும் திமுகவுக்கு தான் ஏன் தோற்றோங்கிற ஒரு உண்மையான ரிவ்யூ மெக்கானிசம் வைக்கிறதுக்கு அவங்க தயங்குறாங்களாங்கிறது என்னுடைய பார்வை. இல்ல அவங்க உடன்பிறப்பின் குரல் அப்படின்னு இணையதளம் மூலமாக அதுக்குன்னு பிரத்யேகமா ஒரு இணையதளம் தொடங்கி உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க அப்படின்றதையும் ஓபன் எண்டடா தானே வச்சு பேசியிருக்காங்க. அது இன்னைக்கு இல்ல வேதவள்ளி, அவங்க ஆரம்ப காலத்திலிருந்தே திமுக வந்து ஐடில பயங்கர ஸ்ட்ராங். என்னைக்கு யாராவது இன்னைக்கு வந்து டிஎம்கே ஐடி விங்க சோசியல் மீடியா வீக்னு அரசியல் இன்னைக்கு தமிழக அரசியலை க்ளோஸா வாட்ச் பண்ணி யாராவது ஒருத்தர் சொல்லிட முடியுமா? நான் தான் சொன்னேன், திமுக அண்ணா திமுக கூட நீங்க சொல்லலாம், மற்ற கட்சிகளை நீங்க சொல்லலாம், திமுகவை யாராவது இன்னைக்கு சோசியல் மீடியால அவங்க வந்து பலகீனமான கட்சின்னு யாராவது சொல்லிட முடியுமா? அப்போ எந்த இடத்துல உங்களுடைய ஆய்வு உண்மையான ஆய்வு போய்கிட்டு இருக்கு? அப்ப இன்னைக்கு ஏதாவது வந்து அந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸை போட்டா வந்து வாக்களிச்சிருவாங்களா மக்கள்? அப்போ இவங்க சோசியல் மீடியானால தோக்கல, சோசியல் மூட புரிஞ்சுக்க முடியாத தோத்துருக்காங்க இவங்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ராம்கி, அப்படிதான் பார்க்கணுமா? இஷ்யூ பேஸ்டா பிரச்சனைகள் இருக்கு, அதை புரிஞ்சுக்கிட்ட ஜென்சி தலைமுறையினர் தான் விஜய் பக்கம் போயிருக்காங்க, இது வெறும் திரை கவர்ச்சி மட்டும் கிடையாது அப்படின்னு தான் பார்க்கணுமா? உங்களுடைய பார்வை முதற்கட்டமா. ஜென்சியை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம் தான். அது ட்ரெண்ட் மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு ட்ரெண்டு தான். ஸோ அதனால் இதுதான் ட்ரெண்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கலாமா 25 நாளுக்கு முன்னாடி உள்ள ட்ரெண்டு, இன்னைக்கு 25 நாளில் நிறைய ட்ரெண்டு மாறி இருக்கு. அதுக்கான காரணங்களும் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ இதில் என்னென்னா, நான் வந்து இந்த தளத்தில் எல்லாத்துலேயும் ரொம்ப ஃபெமிலியரான சூப்பர் ஸ்டார் சொன்னதை நான் பார்க்குறேன். அப்படின்னு அவர் சொன்ன வரிசைப்படியே முதல்ல சினிமா புகழ், அப்புறம் யங் ஓட்ஸ், அப்புறம் லேடிஸ் ஓட்ஸ், அப்புறம் சோஷியல் மீடியா. ஸோ ஒவ்வொன்றுமே அந்த வரிசைப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று ரிலேட்டட். சினிமா புகழ் இருந்ததுனால தான் பெண்களுடைய வாக்குகளை உங்களுக்கு கவர முடிஞ்சது, பெண்கள் வாக்கு இருந்ததுனால தான் குழந்தைகள் வாக்கு இருந்தது, இதெல்லாம் இருந்ததுனால தான் சோஷியல் மீடியாவில் உள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடிஞ்சது. நடுவில் ஏதாவது ஒரு செயின் விட்டு போயிருந்தா கூட அது வேற மாதிரியாக இருந்திருக்கும். சினிமா புகழ் அடிப்படை இது ஒன்றும் புதுசு இல்லை. பல நாடுகளில் சினிமா புகழ்ங்கிறத ஊடக புகழ்னோட எடுத்துக்கலாம். ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருந்து உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி பெற்று மேயராக வந்த பல நாடுகளில் இருந்த கதையெல்லாம் பார்த்துருக்கோம். அதெல்லாமே ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான், ஒரு தற்காலிக வெற்றி தான். ஆக்சுவலாக நீடித்த நாள் இருக்கணும்னா அதுக்கு கொள்கை இருக்கும் நிச்சயமா. ஆக்சுவலாக அது பெஸ்ட் பர்சன் வந்து சுகனா சொல்லுவார் என்ன காரணம் இல்லை. தற்காலிக வெற்றி இருந்தாலும் இவ்வளவு பெரிய வெற்றி அப்படின்னு முதல் தேர்தலே ஆட்சியை பிடிக்கக்கூடிய வெற்றின்றதும் பார்க்கணும். இது சஸ்டெயின் பண்றது இங்க தான் கீ இருக்கு. இப்ப இந்த வெற்றியை எப்படி தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்ணணும். ஸோ அது ஜென்சி தலைமுறைக்கு இருக்கா அப்படிங்கிறது கேள்வி. இப்போ நந்தகுமார் சார் சொன்னார் திமுக மேலே ஒரு பெரிய அதிருப்தி இருந்தது, அது இருந்தது, ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. ஆனால் அப்போ ஜென்சி தலைமுறை இதற்காக ஓட்டு போட்டாங்கல்ல, திமுக மேலே உள்ள அதிருப்தினால விசில் சின்னத்துக்கு போட்டவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம விசிலுக்கு போட்டோம் அட்லீஸ்ட் 2வது இடத்துல அதிமுக வரும் பார்த்தா 2வது இடத்துல திமுக வந்திருக்குது, நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்க்கும்போது அப்படின்னு நினைப்பாங்கல்ல. ஸோ இப்போ அவங்களுக்கே ஒரு குழப்பம் வந்துடும், எதுக்காக நம்ம போட்டோம். அதனால இது வந்து யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத விஷயம் தான் ஆக்சுவலாக. அதனால தான் இன்னைக்கு நம்ம ஒரு திரிசங்கு மாரி ஒரு யாருக்குமே வந்து மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு இடத்துல போய் நின்றுச்சுக்கலாம். யாருமே ஒரு தெளிவான இது இன்னாருக்கு போடுறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த தேர்தல் முழுக்க நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துருப்பீங்க, இவருக்காக போடுகிறோம்னு நினைக்கிறவங்களோட இவருக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு போடுறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. மாற்றத்துக்காக போட்டவங்களா இருக்காங்க. ஸோ இதனால பல குழப்பங்கள். அதனால இதுவே சரியான நேரமே இல்லை. உடனடியாக ஜென்சி வந்து அதை நம்ம வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறதே சரியா. முதல்ல எந்த கட்சியுமே அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கலாம் இல்லையா, அந்த பணின்றதுக்காக ஆரம்ப புள்ளியா இருக்குது, அந்த சந்தேகமே கிடையாது. எங்கேயாவது வந்து ஆரம்பிச்சுதான் ஆகணும், எங்கேயாவது ஒரு இடத்துல புள்ளியில் ஆரம்பிச்சிடும்.
ஆனா வந்து முழுக்க முழுக்க இதை வைத்து நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியுமா, இல்ல ஜென்சி மட்டும்தான் இன்ஸ்டா மட்டும்தான் அப்படின்னா அதுல சில நியாயங்கள் இருக்கு. இன்ஸ்டால நீங்க ஒரு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது தொடர்ச்சி அது சம்பந்தமான விஷயங்களே கண்முன் கொண்டு வரும். அது ஒரு மாதிரி ஒரு சினாரியாவே செட் பண்ணும்போது உங்க மனசுக்குள்ளே நீங்களே ஓஹோ உலகமே இதை பத்தி தான் பேசியிருக்கு, நாமளும் இதை பத்தி பேசணுங்க, நீங்களே இதனாலதான் இன்ஃபுளுன்ஸுங்கிற வார்த்தையே வந்துச்சு. ஸோ அதனால அதனுடைய தாக்கம் நிச்சயமா இருக்கு. பட் அதுக்கு சில ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடி அடிப்படை தகுதிங்கிறது சினிமா புகழ். உங்களுக்கு மக்கள் மத்தியில் பிரபலமான ஒருத்தர் உங்களை ஃபாலோ பண்றாருன்னா நீங்க பிரபலமா இருப்பதனால தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ ஒவ்வொன்றுமே செயின் ரியாக்ஷன். அதனால முழுக்க முழுக்க இன்ஸ்டா தான் காரணம்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது. இதுல பல விஷயங்கள் இருக்குது. ஆனா நிச்சயமா ஜென்சி மக்கள் மத்தியில் இந்த கொள்கை அரசியல் நீண்ட கால விவாதங்கள் இதெல்லாம் வந்து உண்மையிலே நிச்சயமா போர் அடிச்சிருக்கு. நான் பல முறை பேசியிருக்கேன். குறிப்பா இந்த ஆளுநர் மசோதா விஷயங்கள்லாம் வரும்போதெல்லாம் அவங்களால சொல்லி எளிதாக புளி வைக்கவே முடியல. அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு புரியல, இதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு. ஒரு கல்லூரி மாணவர் சொல்றாரு, துணைவேந்தராக முதல்வர் இருந்தா என்னங்க, ஆளுநர் இருந்தா எனக்கு என்னங்க, எனக்கு கல்லூரி கட்டணம் குறையுமா இல்ல கல்லூரி என்னுடைய கட்டமைப்புல மாறுபடுமா, அது தெளிவா அவங்களுடைய பிரச்சனை தான் பிரதானமா. இன்னொரு கேள்வி திரு ராம்கி, இப்போ டிஎம்கே வந்து ஜென்சின்னு போறாங்க, திரு நந்தகுமார் சொன்ன மாதிரி அவங்க ஆல்ரெடி ஐடி விங்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது அதிமுக பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுது. ஏன்னா இந்த சோசியல் மீடியா வேர்ல்ட் அப்படின்றது கடந்த 10 ஆண்டுகளாகவே இருக்கு, கடந்த 5 ஆண்டுகளா அதோடைய தாக்கம் இன்னுமே அதிகமா இருக்கு. தமிழக வெற்றி கழகம் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த அளவுக்கு ஆழமா இறங்கின மாதிரி அதிமுக அதை புரிஞ்சுக்கலையோன்ற கேள்வி வருது. நிச்சயமா அதிமுக புரியல. அவங்களுக்கு வந்து அந்த இளைய தலைவர்களே இல்ல. நீங்க மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல அவங்க பண்றவங்க கூட எத்தனை வயது 40 வயது குறைந்த நிர்வாகிகள் இருக்கா நம்ம கணக்கெடுத்தா கூட அதுலயே ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய நம்பர் தான் இருக்கு. சோ நான் அதிமுக ரொம்ப பலவீனமா இருக்கு அந்த இடத்துல. சோ அந்த இடத்துல வந்து ஒரு இளைய தலைவர் வந்தாருன்னா அவர் வந்து நிறைய செய்ய வேண்டிய விஷயம் இருக்கு. திமுகவாவது இதுல ஈஸியா பவுன்ஸ் ஆகி வருவாங்க. அதிமுக இந்த விஷயத்துல வர்றதுக்கு ரொம்ப நிறைய மெனக்கட வேண்டியிருக்கும். பட் இதெல்லாம் தேவையா அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் ஒரு கூட்டணி ஆட்சியை நோக்கி போகுது, கூட்டணி அரசியல் நோக்கி போகுது. ஒருத்தரை நம்பி யாருமே இல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதங்கள்ல செயல்படுறாங்க. அப்படிங்கும் போது ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிற நிலைமை நோக்கி போகும்போது எங்களுக்கு இந்த இடத்துல நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், நாங்க அதை ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னால அதுதான் இயல்பா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரே கட்சி, நான் ஜென்சியும் கவர் பண்ணோம், வயதானவர்கள் கொள்கைவாதிகளையும் நான் கவர் பண்ணோம், தேசிய உணர்வாளரையும் கவர் பண்ணோம், திராவிடர்களையும், அது முடிய சாத்தியமே இல்லை இன்னைக்கு இருக்கிற நிலைமையில. ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி எழுப்பும்போது அதை பதில் அளிக்க முடியாத ஒரு தர்மசகனமான சூழலா இருக்கு. ரெண்டாவது இன்றைய தலைமுறை வந்து ரொம்ப தர்க்கத்தை விரும்புகிறது, ரொம்ப சிம்பிளா எளிமையா ஒரே வாக்கில் சொல்லுங்க அப்படிங்குது. அதற்கு நம்ம விளக்கம் சொல்ல முடியல. ஆக்சுவலா நீங்க சீமான் பெரியார் பற்றி நிறைய விமர்சனம் எல்லாம் பண்ணும்போது பெரிய வரவேற்பு இருந்தது. என்னன்னா அவங்க அதை பார்க்கல, பெரியார் யார் சீமான் யாரெல்லாம் பார்க்கல. பட் அதுல வர்ற வாத பிரதிவாதங்களை ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்னால உள்ள நுழையிறாங்க. அவங்க திரும்ப கேள்வி கேட்கிறாங்க, பெரியாருக்கு அம்பேத்கருக்கு என்ன ஒரு வித்தியாசம், பெரியார் செய்யாததை அம்பேத்கர் என்ன செஞ்சிருக்காரு, அம்பேத்கர் செய்யாத பெரியார் என்ன செய்யறாரு ஒரு தளத்தில் நீ கேட்கும்போது நம்மளால ஒரு சிங்கிள் லைன் நம்மளால ஆன்சர் பண்ண முடியல. பல சிக்கல்ல நம்ம இருக்கோம். இது நம்ம வந்து எப்படி அவங்களுக்கு புரிய வச்சு கொண்டு வர்றதுங்கிற முக்கியம். ஸோ அதனால இதெல்லாம் புரியாம அவங்க உள்ள இந்த கொள்கை விஷயத்துக்கு உள்ள வரவே மாட்டாங்க. அப்ப மேம்போக்காக தான் அரசியலை பார்ப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது எப்படின்னா தாவேக்காங்கிற கட்டமைப்பு இல்லை, ஒன்று ஆட்சிக்கு வந்துட்டாங்க, கட்டமைப்புக்காக பல விஷயங்கள் போராடுறாங்க. பனையூர்ல டெய்லி வந்து மாற்று கட்சியிலேருந்து வந்துட்டே இருக்காங்க ஆட்கள்லாம். ஸோ இப்போ அவங்களுக்கும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற தாவேக்கா தொண்டர்கள் எந்த அளவுக்கு இணைந்து பணியாற்ற போகிறார்கள், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து வெயிட் பண்ணி தான் பார்க்க போறோம். சரி பாப்போம். மற்ற கட்சிகள்லயும் அப்படிதான் இணைஞ்சிருப்பாங்க அப்படின்றதையும் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. தொடர்ந்து பேசலாம். திரு சுவாமிநாதன், தமிழக வெற்றி கழகம் தொடங்கி 2 ஆண்டுகள்ல 108 தொகுதிகள்ல ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே அவங்க டிஜிட்டல்ல முழு கவனம் செலுத்தினாங்க அப்படின்றத பார்க்கலாம். இன்ஸ்டா ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், எக்ஸ்ல ட்ரெண்டிங் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள்லையும் அவங்க கூடுதல் கவனம் செலுத்தினாங்க. சமூக வலைதளத்துல அதிகமாக உழவக்கூடியவர்கள், அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்னா ஜென்சி தலைமுறை இளைஞர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் காரணம் அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல திரு நந்தகுமார் சொன்ன மாதிரி இல்ல களத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதுக்காக தான் தாவேக்க பக்கம் போனாங்கன்னு பார்க்கணுமா? சோசியல் மீடியா ஒரு காரணம் தான், ஆனா அது மட்டுமே பிரதான காரணமான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. அதுக்காக திமுக மீதான எதிர்ப்பான்னு கேட்டா அதுவும் இல்லை. நீங்க பொதுவா தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு தேர்தலையும் ஏதோ ஒன்று மக்களை உணர்வு ரீதியா ஒரு கட்டி எழுப்போம். அந்த வகையில விஜய் அவர்கள் தொடர்ச்சியா இது மற்றவங்களுக்கு தாங்க எலெக்ஷன், நமக்கு எமோஷனர், கூடவே வந்து உங்க விஜய் நான் வரேனர். நீங்க அந்த காலத்துல அவருடைய திரைப்பட பாடல்கள், அந்த தொட்டப்பேட்டை ரோட்டு மேல முட்டை புரோட்டான்னு பாட்டு போடுச்சுன்னா கூட கீழே ஒரு வரி ஓடும், இந்த பாடலை பாடியவர் பாடிக்கொண்டிருப்பவர் உங்க விஜய்னு. நீங்க அந்த காலத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு அரசியல் களத்துக்கு வரும்போதும் உங்க விஜய் நான் வரேன்னு தான் சொல்றாரு. அப்ப நீங்க தன்னுடைய ரசிகர்கள் எப்படி இருந்தார்களோ நீங்க இன்னைக்கு கூட போய் பார்க்கலாம். நம்ம அந்த தொட்டப்பேட்டை ரோட்டு மேல பாட்டு ஓடுனா கீழே ஓடும், இப்பாடலை பாடியவர் பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் விஜய். அவர் அந்த சினிமா பாணிதான் அப்படியே திரும்பி அரசியல் களத்துக்குள்ள வரும்போதும் அதே தான், உங்க விஜய் நான் வரேன். நான் கிட்டத்தட்ட மேடம் நான் போன்ற ஆண்டுகளே நான் கவனிச்சேன். இந்த தீபாவளி பொங்கல் எல்லாம் கிராம பகுதிகளில் கொண்டாடுவாங்க.
கொண்டாடுகிறப்ப இந்த தீபாவளி விழா 2 நாள் நடத்துவாங்க, பொங்கல் விழா 3 நாட்கள் நடத்துவாங்க. அந்த விழாக்கள் எல்லாம் சினிமா பாடல்கள் போட போறது வழக்கம். இந்த வருஷம் போன வருஷம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் விழாவுக்கும் சரி, அதற்கு முன்பு நடந்த தீபாவளிக்கும் சரி, கிட்டத்தட்ட விஜய் பாடல்களை எப்படி போடுவாங்களோ அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் பாடலை போடுறாங்க. கிட்டத்தட்ட அந்த இடம் நீங்க அவங்க வந்து ஒரு வகையில இது மற்றவங்களுக்கு எலெக்ஷன் நமக்கு எமோஷன் சொன்னது, ஒவ்வொரு வீட்லயும் நான் இருக்கேன்னு சொன்னது, இது உணர்வு ரீதியா அவர் ஒரு வகையில ஒன்று விட்டார் ஒவ்வொரு வீட்லயும். கிட்டத்தட்ட ஏன்னா 30-32 ஆண்டுகளா அவர் திரைத்துறையில இருக்கிறார், நீண்ட நெடுங்காலம் இருக்கிறார். அப்ப நம்ம சினிமா கவர்ச்சி தான் மட்டும் சொன்னோம்னா உதயநிதி ஸ்டாலின் நடிச்சாரு. ஒரு கல் ஒரு கண்ணாடியில தொடங்கி மாமன்னன் வரைக்கும் நடிக்கிறாரு. அப்ப நீங்க கிட்டத்தட்ட அவர் தொடர்ச்சியா பல படங்கள் அவரும் நடித்திருக்கிறார். இப்ப மாமன்னன்லாம் நல்ல படம், கிட்டத்தட்ட ஒரு பட்டியல் சமுதாயத்திற்கு அதிகாரம் கொடுக்கணுங்கிற படம், நம்ம திமுக அந்த அதிகாரம் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு உன்னதமான படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க 8 பேருக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு தேர்தல் முடிவுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் 8 பேரை இங்க அமைச்சராக்கி இருக்கிறார். என்ன பிரச்சனைனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய படங்கள்ல இயக்குனருக்கான படங்களாக இருந்தது, நல்ல சமூகத்துக்கான மெசேஜ் சொல்லுச்சு. நீங்க ஜென்சிய படத்தை மட்டுமே புரிஞ்சுக்க முடியுமா? ஏன்னா காலமும் அதிகம் இல்லையா? திரு விஜய் அவர்கள் இருந்த காலம் அப்படின்றது ரொம்ப நீண்டது. ஆனா திரு உதயநிதி அவர்கள் கொஞ்ச காலம் தான் நடிகரா இருந்தாரு. ரெண்டத்தையும் ஒரே தராசுல வச்சு ஒப்பிட முடியுமா? அதுதான் மேடம், அவங்க வந்து சமகாலத்தை உள்வாங்கி சமகாலத்துக்கு ஏற்ற மாதிரியான சில அப்டேட்டுகள் ஆயிருக்கணும். நீங்க இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அறிவு திருவிழா நடத்துறாங்க. அறிவு திருவிழாங்கிற பேர்ல சென்னையில விழா நடக்குது இளைஞர்களை ஈர்ப்பதற்காக. முரசொலியில பாசறை பக்கம் கொண்டு வராங்க இளைஞர்கள் படிக்கணுங்கிறதுக்காக. அது போக இது எல்லாத்துக்கும் மேல இளம் பேச்சாளர்களை உருவாக்குறாங்க. தாவேக்கால எங்க பேச்சாளர்கள் இருந்தாங்க? எந்த மாவட்டத்துல கூட்டம் போட்டாங்க? எந்த மாவட்டத்துல அவங்க கருத்துருவாக்கம் பண்ணாங்க? சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டாங்க. அது நந்தகுமார் சார் சொல்லக்கூடிய இடம் சரியானதா? திமுகவுக்கு இதை விட ஆக்டிவா இருந்தது. அதிமுக தான் இதுல ரொம்ப வீக்கா இருந்தாங்க. நான் தேர்தலுக்கு முன்பே ஒரு இடத்துல சுட்டி காட்டேன் மேடம், எடப்பாடி பழனிசாமி அவர்களை பேஸ்புக்ல ஃபாலோ பண்றவங்களே 2 லட்சம் பேர் தான். அந்த கட்சி 1 கோடி ஓட்டை தாண்டி வாங்கியிருக்கு. அப்ப அது சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்திருந்தா நீங்க முக ஸ்டாலின் அவர்களை 30 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க. ஆனா விஜய் அவர்களை இன்னைக்கு சோசியல் மீடியால ஒரு விஷயம் பேசுறாங்க மேடம், நிறைய இளைஞர்கள்ட்ட பேசுறப்ப கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம பேசுகிற பொழுது அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க, செய்தி பார்க்கிற கலாச்சாரமே அவங்களுக்கு விஜய் அரசியலுக்கு வந்த பின்னாடி தான் வந்திருக்கு. இது வந்து உண்மையிலேயே நம்ம வருத்தப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. அதற்கு முன்பு நீண்ட காலமா இங்க அரசியல் பலரும் செய்திருக்காங்க. பட் அந்த இளைஞர்கள் சொல்றாங்க நாங்க நியூஸ் பாக்குறோம், இந்த விவாத நிகழ்வுகள் பாக்குறது எல்லாமே விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பின்னாடி பாக்குறோங்கிறாங்க. அப்ப அந்த இடம்லாம் நம்ம வந்து உண்மையிலே கவனிக்க வேண்டிய இடம். அப்ப நீங்க ஜென்சி தலைமுறைக்கு ஏற்றவாறு அரசியல் செய்வது அந்த இடத்துல இவங்க சரிக்கிட்டாங்க. இங்க இன்னுமே கடந்த காலங்கள் பேசப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் தான். இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி திரு சுவாமிநாதன் பல்வேறு அறிவு திருவிழா மாதிரியான பல்வேறு விஷயங்களை இளைஞர்களுக்காக பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ் புதல்வன், புதுமை பெண், இந்த மாதிரியான திட்டங்களும் இளைஞர்களுக்கு வருவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான், இளைஞர்களுக்கான நல்ல திட்டங்கள் தான். ஆனா இத்தனை விஷயங்கள் இருந்தும் ஏன் ஜென்சி விஜயை நோக்கி போறாங்க, இல்ல தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி ஏன் போறாங்க? இல்ல இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் அதான் நான் சொல்ல போறேன், அவங்க எமோஷனா எந்த கனெக்ட் ஆகல. நீங்க திமுகவுக்கு நீங்க திட்டங்கள் நிறைய கொடுத்திருக்காங்க. 1,31,00,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை போனது, புதுமை பெண் திட்டம் வந்தது, நான் முதல்வன் திட்டம் வந்தது, தமிழ் புதல்வன் திட்டம் வந்தது. எந்த குடும்பத்தோடும் நேரடியா ஒரு இணைப்பு புள்ளியா உருவாக்கல. நீங்க ஒண்ணுமே இல்ல மேடம், தாய்மானவர் திட்டம் நினைக்கிறேன், இல்ல அந்த திட்டம் வந்து காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. அப்பான்னு முன்னெடுத்தாங்க. முக ஸ்டாலின் அவர்களுடைய பேர்ல அப்பா அப்படிங்கிற அந்த விளம்பரங்கள் எல்லாம் படுத்தப்பட்டது. அந்த பேரை தொடர்ந்து திமுகவே பயன்படுத்தலையே. நீங்க அப்ப ஏதோ ஒரு வகையில் உங்க விஜய் நான் வரேங்கிறார், உங்க அண்ணனா தம்பியாங்கிறார், விஜய் ஜெயலலிதா அவர்கள் அம்மாங்கிற வார்த்தை கடைசி வர. பட் இங்க உணர்வு ரீதியா ஏதோ ஒண்ணு கனெக்ட் பண்ணணும்ல. கிட்டத்தட்ட அந்த இடம் அவங்களுக்கு ஒரு சர்க்கிள்னு பாக்குறேன். ஒன்று. 2வது மிக முக்கியமா நீங்க கேட்ட மாதிரி இளைஞர்கள் இன்னைக்கு ஒரு சினிமா கவர்ச்சின்னு நம்ம அதை ஒதுக்கி விட முடியாது. நீங்க திமுக அதிமுக 2 பேருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. இளைஞர்களுக்காக அரசியல் செஞ்சாங்க, இளைஞர்களுக்கான அரசியல் செஞ்சாங்களான்னு கேள்வி இருக்குல்ல. நீங்க இளைஞர்களுக்காக இவர்கள் அரசியல்ல பல விஷயங்கள் செஞ்சாங்க. நீங்க கட்சியில இளைஞர்கள் வந்தாங்க, ஆனா வந்தவர்கள் எல்லாம் மாவட்ட செயலாளர்களோட பிள்ளைங்களா தானே இருந்தாங்க. கட்சியில இளைஞர் அணியில பொறுப்புல இருந்தவர்கள் எல்லாமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ரசிகர் மன்றமா இருந்தவங்களா தானே இருந்தாங்க. புதியவர்களுக்கு வாய்ப்பு இல்லையே, செலவு செய்பவர்களுக்கு தானே வாய்ப்புகளாக இருந்தது. அந்த இடத்தை இவர் இடைவெளியை மாத்தினார்ல விஜய் அவர்கள். சோ அந்த மாதிரி இடங்களை திமுக சரி செய்ய வேண்டிய இடமா பாக்குறேன். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சுகுணா திவாகர், நந்தகுமாரும் நிறைய விஷயங்களை சொன்னாரு, வெறும் திரை கவர்ச்சி மட்டும்தான் அப்படின்றதையும் ஏத்துக்க முடியாது. திரு சுவாமிநாதன் முக்கியமான 2 விஷயத்த சொன்னாரு. எமோஷனலா திரு விஜய் அவர்களும் சொன்னாரு உங்க விஜய் நாவரன்னு, திரு ஸ்டாலின் அவர்களும் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்பதான விஷயங்களை சொன்னாங்க. ஆனா எமோஷனலா கனெக்ட் ஆகுறது அப்படின்றத தமிழக வெற்றி கழகம் தான் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன? எங்க விட்டுச்சு திமுக ஜென்சிய? இப்போ திமுகவுடைய தோல்விக்கான காரணங்கள் என்னங்கிறது தொடர்ச்சியாக விவாதிக்கப்படுகிறது. திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அதுக்குன்னு ஒரு இணையதளம் வந்து தொடங்கி யார் வேண்டுமானாலும் கருத்துக்கள் சொல்லலான்னு இருக்காரு. கள ஆய்வு போறாங்க, அதை ஒட்டி அவங்க கட்சியில அதுக்கான ஒரு மறுசீரமைப்பு நடத்த போறாங்க.
அதாவது தமிழ்நாட்டில் இவ்வளவு பேருக்கு திமுக மீது அக்கறை இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. நிறைய ஆலோசனைகள் அறிவுரைகளை அள்ளி வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். அது வந்து திமுகவுடைய பிரச்சனை வச்சுக்கோமே. இப்ப நான் தாவேக ஏன் வெற்றி பெற்றது, திமுக தொடர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். தாவேக ஏன் வெற்றி பெற்றது அப்படின்னா நந்தகுமார் சில விஷயங்கள் சொல்கிறார். ஒண்ணு என்னன்னா வந்து கரப்ஷன், திமுகவில் கரப்ஷன் இருக்கு, தாவேகாவில் கரப்ஷன் இல்லை. தாவேகாவுடைய 108 வேட்பாளர்கள் மற்ற கட்சிகளிலிருந்து வந்தவர்கள். நீங்க வந்து வேட்பாளருடைய குற்ற பின்னணி பார்த்தீங்கன்னா 3வது இடம் தாவேகாவுக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் கிரிமினல் வழக்கு உடையவர்கள் தாவேகா வேட்பாளர், தாவேகாவுடைய எம்எல்ஏக்கள் 41 எம்எல்ஏக்கள் மேல வந்து தீவிர குற்ற வழக்குகள் இருக்குது. அது தாண்டி பேராவூரினுடைய தாவேகா வேட்பாளர் சந்திரகாண்டிபன் என்கிறவர் கஞ்சா கடத்தல் வழக்கில் வந்து ஜாமீன் பெற்று அவர் நின்றவர். இன்னொருத்தர் பூந்தமல்லி வேட்பாளர், அவருக்கு மேல பாலியல் வன்கொடுமை வழக்கு இருந்தது. இப்படி தீவிரமான குற்ற வழக்குகள் உடையவர்கள். வாரிசு சொல்றாங்க இல்லையா, அந்த பூந்தமல்லி வேட்பாளருக்கு வந்து அவர் வந்து பாலியல் வன்கொடுமை வழக்கு இருக்குதுன்னு வந்தப்ப அவருடைய மனைவியை தான் நிப்பாட்டினாங்க மாற்று வேட்பாளரா. இன்னொரு தொகுதி எனக்கு சரியா பேர் தெரியல. அந்த தாவேகாவுடைய நிர்வாகி இன்னொரு தாவேகா நிர்வாகி ஒரு பெண் நிர்வாகியோட பாலியல் தொடர்பு வந்து கையும் களவுமா பிடிபட்டு வீடியோ வந்து அவருடைய மகள் தான் இன்னைக்கு தாவேகாவுடைய எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. ரைட்டா, இது ஒன்று கரப்ஷன். இதே மாதிரி வாரிசு அரசியல், பத்திரிகையாளர் மேல திமுக குண்டாஸ் போட்டது. கட்சி ஆரம்பித்து 2.5 ஆண்டுகளாக பத்திரிகையாளர்களை சந்திக்கவே இல்லை. இப்ப முதலமைச்சராகியும் தாவேகாவுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கல. புதிய தலைமுறைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தோம்னு சொன்னா வந்து இப்ப இந்த கரப்ஷன் பத்திரிகையாளர் அப்ப இதை தாண்டி தாவேகா ஏன் வெற்றி பெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இப்ப தேர்தலுக்கு முன்னால் எல்லாருமே பேசணும் எந்த கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறப்ப தாவேகாவுடைய ஆதரவாளர் கூட தாவேகா ஆட்சியை பிடிக்கும் சொல்ல, அது ஒரு டபுள் டிஜிட் வாங்குங்க, அது ஒரு தவிர்க்க முடியாத சக்திங்க, அவர் ஒரு ஆட்டத்திருப்பருங்க, இப்படிதான் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. விஜய் முதலமைச்சர் ஆவார்னு ஒருத்தர் கூட சொல்ல, தாவேகா ஆதரவாளர் கூட சொல்ல. ஏன் சொல்லலைன்னா நாம் வந்து ஒரு அரசியல் மதிப்பீடு வச்சிருக்கோம். ஒரு கட்சினா அதுக்கு ஒரு கொள்கை இருக்கணும், செயல் திட்டம் இருக்கணும். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக களத்துல நிக்கணும், தேர்தல் அறிக்கை எதுவுமே தாவேகா பண்ணல. அது எல்லாமே தாவேகா உடைச்சிருக்குல்ல இப்போ. அதுதான், அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமாங்கிறதான் கேள்வி. ஒரு தலைவர் வந்து மக்கள் அளித்த தீர்ப்பு இல்லைங்களா, மக்கள் அளித்த தீர்ப்புங்கிறதுனால அது சரியானதுன்னு எப்படி சொல்ல முடியும் நீங்க? அப்ப மக்கள் அளித்த தீர்ப்பை தப்புன்னு நம்ம இப்ப சொல்ல முடியாது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புங்கிறது நம்முடைய மரபு. நெற்றிக்கண் தீர்ப்பினும் குற்றம் குற்றமின் மகேசனை கேள்வி கேட்கறது நம்முடைய மரபு. வென்ற ஒன்றுனாலே ஒன்று சரியாகி விடாது. நீங்க ஒரு கட்சியுடைய எதிர்கட்சியுடைய தலைவராக மக்கள் பிரச்சனைக்காக ஒரு களத்துல நிக்கல, பிரச்சாரத்துக்கு ஒழுங்காகல. கரூர்ல 3 முறை அவர் வந்து பிரச்சாரத்தை ரத்து பண்ணியிருக்காரு. கடலூர்ல தாவேகா வெற்றி பெற்றுக்கிறது. வேட்பாளருடைய பெயரை வந்து விஜய் சொல்லவே இல்லை, சொன்ன இடங்கள்ல தப்பா சொன்னாரு, வேட்பாளர்களை தன்னோட வண்டியில ஏற்றவே இல்லை. இவ்வளவு தவறுகள் இழைத்தது பிறகு அந்த கட்சி வெற்றி பெற்று இருக்குதுன்னா நீங்க திமுக தோற்றது அதிமுக தோற்றதுக்கான காரணங்கள் அலசுங்க. தாவேகா ஏன் வெற்றி பெற்றதுன்னு பாருங்க. தாவேகா ஏன் வெற்றி பெற்றது அப்படின்னு நான் என்ன அப்சர்வ் பண்ணி சொல்றேன்னா வந்து ஒன்னு வந்து தாவேகாவுடைய பிரச்சாரங்கிறது 2014 மோடி செய்த பிஜேபி பிரச்சாரத்துடைய நகல் தான். ஒன்னு வெறுப்பரசியல், ஒரு பாசிசத்துடைய அடிப்படைங்கிறதே ஒரு எதிரியை கட்டமைத்து தொடர்ச்சியாக வெறுப்பரசியலை முன்வைப்பது. இவர் சொன்னா இல்லையா, இஷ்யூ பேஸ்டா வந்து இளைஞர்கள் பார்த்தாங்கன்னா கடந்த 5 ஆண்டு காலத்தில் வந்து திமுகவுடைய ஆட்சியை வந்து விஜய் விமர்சித்தப்ப இஷ்யூ பேஸ்டெல்லாம் பெருசா விமர்சிக்கல. திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தார், ஒரு ஹேட் பாலிடிக்ஸ் வந்து தொடர்ச்சியா அப்படி இருந்தார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா விக்டிம் ரோல் பிளே பண்றது, என்னை வந்து தடுத்துட்டாங்க, என்னை தடுத்து இப்ப மோடி அதான் பண்றாரு, நேரு தான் எல்லாத்துக்கும் காரணம், என்னை தடுத்துட்டாங்க அப்படிங்கிறது. மூணாவது வந்து சோசியல் மீடியா மேனிபுலேஷன், ஃபேக் நியூஸ் பரப்புவது. இது வந்து 2014 பிஜேபி பண்ணுச்சு. இப்ப வந்து தாவேகா வந்து இந்த நீங்க ஜென்சி தலைமுறை இன்ஸ்டாகிராம்ல சொல்றீங்களா, என்ன பண்ணாங்க இன்ஸ்டாவில்? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு திமுக ஜென்சி மீட் நடந்திருக்கு. ஹேமநாதன் ஒரு பையன் பேசியிருக்கான். அந்த பையன் வந்து என்ன பேசியிருக்கான்னா 200 ரூபா ஒப்பீனியங்க சொல்றீங்க, 200 வாங்குறது என்ன அப்படின்னா எமர்ஜென்சி காலகட்டத்தில் 10,000 திமுக கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டு அவங்க ஜெயிலுக்கு போன பிறகு அவங்க குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு தெரியாத நிலைமையில எல்லாத்தையும் 200 ரூபா வந்து கலைஞர் வசூல் பண்ணி அவங்க குடும்ப நலநிதிக்காக கொடுத்தார். நான் ஒரு 200 ரூபா ஓபி அப்படின்னு பெருமையா சொல்லிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரியான ஒரு வரலாற்றை நீங்க தாவேகா சேர்ந்த ஒரே ஒரு இளைஞராக பேசுறீங்க. அங்கதான் கேள்வி இருக்குது திருமிகு சுகுணா திவாகர். எல்லாருமே வந்து திமுக இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க இல்லையா, தாவேகா ஏன் வெற்றி பெற்றனா தாவேகால இவ்வளவு விஷயங்களை சுட்டி காட்டுறீங்க இல்லையா, ஆனா அது எதுவுமே தேர்தல்ல ஏன் பிரதிபலிக்கல? திமுக கொண்டு சென்று அதையும் சொல்றேன் ஏன் இல்ல இது நீங்க தாவேகா வெற்றி பெற்றதுங்கிறது மக்கள் தீர்ப்பு நல்ல தீர்ப்பு சொன்னீங்களா, ஏன் வந்து தாவேகா வெற்றி பெற்றதுக்கான அடிப்படை காரணங்கள் சோசியல் மீடியா மேனிபுலேஷன். தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு பொய் செய்திகளை பரப்பிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டை முதல் பெண் அமைச்சர் கீர்த்தனாவில இருந்து ஆரம்பிச்சு, முதல் தலித் அமைச்சர் ராஜ்மோகன்ல இருந்து ஆரம்பிச்சு தொடர்ச்சியா இன்னைக்கு வரைக்கும் வந்து பத்திரிகையாளர்கள் சந்திக்க தயாரில்ல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு விவாதத்துல கூட தாவேகாவுடைய செய்தி தொடர்பாளர்கள் கலந்து கொள்வது கிடையாது. தாவேகா சார்பாக தலைவரோ பொதுச் செயலாளரோ எந்த பேட்டியும் கொடுப்பது கிடையாது. அப்ப சோஷியல் மீடியாவை நரேட்டிவ் அந்த உடைக்கிற அதிகாரம் திமுக கிட்ட இருந்தது இல்லையா? அப்ப அது எப்படி நீங்க 75 வருஷம் உள்ள திமுகவோட ஐடிவில ஒரு போஸ்ட் போறாங்கன்னா பெரியார், அண்ணா, கலைஞர், அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச சாதனைகள், அந்த சமூக நீதி நாள், சமத்துவ நாள் இதெல்லாம் போடுவாங்க. நீங்க தாவேகாவோட ஒரு போஸ்ட்ல என்ன போடுவாங்க? அண்ணா நீங்க வந்து சிலிண்டரும் தர வேண்டாங்கண்ணா, நீங்க வந்து 2000 தர வேண்டாங்கண்ணா, நீங்க நல்லாட்சி பண்ணா போதுங்கண்ணா,
இந்த மாதிரியான போஸ்டர்கள் தான் அதிகம். அதை தாண்டி நிறைய வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து மெயின்டைன் பண்ணாங்க. ஒரு இப்போ பெரம்பூர்னு ஒரு ஊர் இருக்குன்னா நம்ம ஊர் பெரம்பூர்னு ஒரு இன்ஸ்டா பேஜ் ஆரம்பிக்கிறது. பெரம்பூர் பற்றிய செய்திகளா போட்டுட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா தாவேகா தொடர்பான செய்திகள், தாவேகா விஜய் தொடர்பான இஷ்யூ பேஸ்டா பொலிட்டிக்கலிஸ்டா எதுவுமே அவங்க பண்ண கிடையாது. இதையெல்லாம் தாண்டி பிஜேபி மோடி கூட செய்யாத ஒரு மிகப்பெரிய மோசடியை வந்து விஜய் செய்தார். குழந்தைகளை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி வாக்குகளை சுரண்டியது. வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை என்பதான் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம். தொடர்ச்சியாக குழந்தைகள் வந்து இன்னைக்கு குழந்தைகள் தொடர்பான வழக்கில் வந்து இது பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு பதவியேற்பாளர் பேசியிருக்காரு. நான் சொல்லி முடிச்சேன். இதையெல்லாம் தாண்டி தாவேகா ஏன் வெற்றி பெற்றது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில், ஏன்னா எனக்கு திமுக தோற்றதுக்கான காரணங்களை எல்லாரும் சொல்லலாம். அதிமுக தாவேகாங்கிற ஒரு கட்சி வெற்றி பெறும் யாருமே சொல்லாத நேரத்தில் தாவேகா வெற்றி பெற்றது அப்படின்னு தாவேகா ஆதரவாளர்களோ இல்ல அரசியல் விமர்சகர்களோ நெறியாளர்களோ யாருமே சொல்ல முடியல. என்னன்னா வந்து இந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியுடைய ஆன்டி இன்கம்பன்சி பெருசா இல்ல அப்படிங்கறது எல்லாருடைய கருத்தும். நான் சொல்லி முடிச்சேன் ஒரே ஒரு நிமிஷம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சொல்ல இது வந்து வெறுமனே 5 ஆண்டுகள் பத்தி மட்டுமே மதிப்பீடுகள் கிடையாது. 59 ஆண்டுகளாக திமுக அதிமுக வந்து ஆண்டு இருக்கிறது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் தேவை, ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. ஆல்டர்னேட்டிவ்கான தகுதியான கட்சி தாவேகாவோ தகுதியான தலைவர் விஜயோ கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு சாய்ஸ் தேவை. இன்னொரு டிஎம்கேக்கு செக் வைக்க ஏடிஎம்கே செக் வைக்க டிஎம்கேன்னு போட்டு அழுத்து மூணாவது செக் வைக்கிறதுக்கு ஒன்று வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் போட்டுருக்காங்க. இன்னொன்னு இந்த தேர்தல் சீரியஸ்னஸே கிடையாது. ஃபன்னா போய் ஓட்டு போறது, என் தொகுதியோட வேட்பாளர் யாருனே தெரியாம போய் ஓட்டு போறது. திமுக ஏன் தாவேகாவை சீரியஸா எடுத்துக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. நான் வரேன். திரு நந்தகுமார் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்கா வச்சிருக்காரு. தாவேகா வெற்றி பெற்றது ஏன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உங்களோட பதில் சுருக்கமா? இல்லை, நான் அதான் ஏற்கனவே சொன்னேன். இருக்க ஆட்சி மேலே அதீத வெறுப்பு. அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சொன்ன மாதிரி அவங்க இப்போ அறிவு திருவிழாவை பற்றியெல்லாம் கூட பேசினாங்க. அந்த அறிவு திருவிழா தான் வந்து இவங்க ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் பட்டம் சூட்டினது. அப்போ இதெல்லாம் வந்து இளமை தலைமுறை ரசிக்காது. அப்போ அதே மாதிரி இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு 15 நாள் ஆன உடனே இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவரும் எதிர்க்கட்சியினுடைய தலைவரும் வந்து இன்றைக்கி வந்து என்ன ஆச்சு பார்த்தீங்களா 15 நாட்டில் தமிழ்நாட்டில்னு கேட்குறாங்களே. இந்த கேள்வியை தானே நம்ம கடந்த 5 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த 5 வருஷமாக கோமாவில் இருந்தாங்களா எல்லாரும்? அப்போ அன்னைக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இந்த 15 நாளில் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு வந்து கெட்டு போயிருமா? அப்போ இதெல்லாம் எந்த மாதிரி வாதம் இது? அப்ப இத்தனை ஒழுங்கு பிரச்சனைன்னு ஒண்ணு ஏற்படும் போது அது குரல் கொடுக்கிறது இயல்பு தானே, தப்பு இல்ல. அட்லீஸ்ட் இன்னைக்கு நாச்சுக்கு அவங்க குரல் கொடுக்குறாங்கன்னு நான் சந்தோஷப்படுறேன். ஆனா இந்த 5 வருஷம் நம்ம கத்துக்கிட்டு இருந்தோமே, அப்பெல்லாம் இல்ல இது வந்து பாலாரும் தேனாரும் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப ஃபேக் நேரேட்டிவ்லாம் செட் பண்ணனது யாரு வேதவள்ளி? அப்ப இருக்கக்கூடிய உண்மைகள் எல்லாம் நாங்க மறுத்து இன்னைக்கு சுகுணா சொல்றாரு இல்ல தாவேகா என்ன பண்ணுச்சுன்னு அடுக்குறாரு. ரைட்டு, இத்தனையும் பண்ணாம ஏன் சார் ஜெயிச்சாங்க அவங்க? அப்ப உங்க மேல எவ்வளவு வெறுப்புகள் இருந்தா ஒரு மாற்றம் வரணும்னு நினைச்சிருந்தா அந்த வாக்கு அங்க போயிருந்திருக்கும். அப்ப இது வந்து நீங்க இன்னைக்கு 36 பேர் கொண்ட குழுவை வச்சு நாங்க 6000 சொல்றீங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமண விழாலயே போயிட்டு இல்ல நம்ம தோத்தனாலதான் தோத்ததை இன்ஸ்டாகிராம்ல சொல்லிட்டு அவர் தீர்ப்பு கொடுத்து முடிச்சிட்டாரு. இந்த 36 பேர் கொண்ட குழு எதுக்கு? கலைச்சிருங்க. ஒரு குழு போடுறீங்க 6000. ஐயா அவர்களே சொல்றாரு இன்ஸ்டாகிராம்னாலதான் நம்ம தோத்து போயிட்டோன்னு. அப்ப இதெல்லாம் எங்கேயாவது, அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், எங்கேயாவது திமுக பேசி முடிச்சிடறேன். அப்போ இத்தனை நாள் வரைக்கும் நீங்க விக்டிம் பிளே பண்றாருன்னு சொன்னாரு. விக்டிம் கார்டு பிளே பண்ணது திமுக. என்ன விக்டிம்? டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் சண்டை. எங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறது ஒரு மையப்புள்ளி மட்டும் அவங்களுக்கு 19, 21, 24 தேர்தலை சுலபமான ரூட்ல போய் ருசி பார்த்துட்டாங்க. அப்ப அதே பாரதிய ஜனதா எதிர்ப்பு 2026 கை கொடுத்தாங்க. அதை இன்னொருத்தர் அறுவடை பண்ணிட்டு போயிட்டார். அதில் சொல்லிட்டு விக்டிம் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்களை சொல்லும்போது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் அப்படின்றத ஒரு விஷயத்தை தான் பிரதானமா முன் வச்சாங்க தேர்தல்ல. அது ஏன் இது எவ்வளவு அபத்தப்படல? ஒரு தனிநபர் விக்டிம் ரோல் பிளே பண்றதுக்கும் ஒரு மாநில அரசனுடைய உரிமைகள் மறுக்கப்படுதுன்னு சொல்றதுக்கும் வித்தியாசமே தெரியாம பேசுறதுக்கு நம்ம என்ன பேச முடியும்? மக்கள் இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் நீங்க விக்டிம் கார்டு பிளே பண்ணதும் அவங்க பிளே பண்ணது எதை அக்செப்ட் பண்ணிருக்காங்க? இன்னைக்கு அக்செப்ட் பண்ணனாலே ஒண்ணு சரி. அப்ப என்னங்க மக்கள் அப்ப எல்லாருமே வந்து இதேதான். இப்ப பிரச்சனை என்னன்னா எந்த இடத்துல அன்னைக்கு கூட மக்கள் இந்த அளவுக்கு திரள்றாங்க. இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இவங்க எல்லாம் சினிமா நடிகர்கள் தற்குறிகள் எவ்வளவு வசைபாடல்கள் ஆரம்பத்திலிருந்து யாருங்க வந்து நீங்க போட்டு அசிங்கப்படுத்துறீங்க. 5 ஆண்டுகளா இன்னைக்கு ஜென்சிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை அன்னைக்கு நீங்க கொடுத்தீங்களா? எவ்வளவு வசைபாடல்கள் நம்ம பேசுவோம். திரு சுகுணாதி வர ஆரம்பத்திலிருந்தே சொன்னது ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்களா நீங்க? ஏன்னா அவங்க இளைஞர்கள் அவ்வளவு கூட்டம் கூடும்போது இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டெல்லாம் மாறாது அப்படின்ற மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களா எதிர்க்கட்சிகள்?
இல்லைங்க, இப்ப கடந்த 5 ஆண்டுகளாக வந்து மாநில அரசுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டதுங்கிறது எல்லாருக்குமே தெரிந்தது. ஆளுநர் எவ்வளவு தூரம் வந்து தீர்மானத்தை இது வந்து மசோதாக்களை வந்து தள்ளி வச்சாரு. உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு வந்து எப்படி ஆணைகள் பெற்றாங்க, நமக்கான கல்வி நிதியிலிருந்து எதுவுமே தரலைங்கிறது. அது ஒரு விக்டிம் ரோல் கிடையாது. ஆனா என்னை வந்து கூட்டமே வந்து பேச விட மாட்டேங்கிறாங்க. தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தின கட்டுப்பாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு சொன்னாரு. பத்திரிகையாளர்களை சந்திக்கவே இல்லை. அதுக்கு எந்த காரணமே சொல்ல, தொடர்ச்சியாக ஒரு விக்டிம் ரோல் தான் பிளே பண்றாரு. இளைஞர்களை வந்து தவற விட்டுட்டாங்கன்னா, நீங்க திமுகங்கிறது தொடக்க காலத்துல இருந்து இளைஞர்கள் கட்சி தாங்க. அண்ணா வந்து கட்சி ஆரம்பிக்கிறப்ப அவருக்கு மட்டும் தான் 40 வயசு, கலைஞருக்கு வந்து 29 வயசு தான். அவர் முதலமைச்சர் ஆகிறப்ப 44 வயசு தான். எல்லாமே இளைஞர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் இந்த இளைஞர்கள் வந்து அவர்கள் விரும்புவதை தருவதுங்கிற அரசியல் கிடையாது. என்ன மாதிரியாக அவர்கள் இருக்கணும் அப்படின்னு பாக்குறது தான் அரசியல். நீங்க ஒண்ணும் இல்லப்ப இளைஞர் செயலாளர் வந்து உதயநிதி ஸ்டாலின் திமுக வந்தார் இல்லையா, அவர் வந்து இளைஞர்கள் செயலாளர் இருந்துட்டு திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டங்கள் நடத்துறாரு, ஒரு அறிவு திருவிழா நடத்துறாரு. பயிற்சி பாசறையாகட்டும், அறிவு திருவிழாவாகட்டும், தேர்தலுக்கு முன்னாடி இளைஞர் மாநாடாகட்டும், எல்லா விஷயங்களும் ப்ராப்பரா நடந்துட்டே இருக்கும் போதும் சோசியல் மீடியாலயும் அவர் சொன்ன மாதிரி ஐடி விங்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய திமுக ஏன் தவற விட்டுச்சு அப்படின்றதா எங்க பிரதானமான ஒரு கேள்வி. ஏன் அதை அவங்களால கிராஸ் பண்ண முடியல? ஒருவேளை தாவேக அந்த அளவுக்கு முன்னோக்கி போறாங்க அப்படின்னா அதை முன்னோடியே ஏன் கணிக்க முடியல அப்படின்ற கேள்வியும் இருக்குல்ல. இல்லைங்க, அந்த பாலிடிக்ஸ் வந்து பண்ணவே முடியாதுங்க. அதான் நான் சொல்ல, நீங்க திமுகவா இருக்கட்டும் ஒன்னும் இல்லைங்க. இப்ப இவர் விஜய் வந்து பதவியேற்ற உடனே லஞ்சம் வாங்குவர்களை பிடித்து கொடுத்தா 1 லட்ச ரூபாய் பரிசு அப்படின்னு ஒரு ஃபேக்ட் நியூஸ் பரப்புறாங்க. அதிமுக காரங்களும் திமுக காரங்களும் அவங்களே நம்ப மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியோ ஸ்டாலினோ முதலமைச்சர் ஆகி இப்படி ஒரு ஃபேக்ட் நியூஸ் வந்ததுன்னா அவங்களே நம்ப மாட்டாங்க. தாவேக காரங்க நம்புறாங்க. நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க தற்கூரின்னு சொல்றது நானுமே வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே அறிவு திருவிழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் நாகநாதனே வந்து அப்படி பேசக்கூடாது நம்ம உரையாடல் நிகழ்த்தினார். உடனே விஜய் என்ன மாதிரி உடனே வந்து அவர் வந்து அறிவு திருவிழாவை கண்டித்து விஜய் வந்து சொன்னார், சரி நீங்க தற்கொலைங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேணாங்க, தாவேக சபை அன்னைக்கு வந்திருக்கூடிய ரீல்ஸ்ல பேசுவங்க இருக்காங்கல்ல, அரசு மக்கள் அதாவது மக்கள் நல திட்டங்கள்லாம் விஜய் தன்னோட சொந்த பணத்துல இருந்தா நிறைவேற்றுவாரு. திருவல்லிக்கேணி சேப்பாங்கிறது 2 தொகுதி. இந்த மாதிரி அந்த நரேட்டிவ்ஸ் எல்லாம் செட் பண்ணப்பட்டதுன்றீங்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ராம்கி, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை அப்படின்னு தான் வச்சிருப்பாங்க. நிறைய முன்னெடுப்புகளும் ஆங்காங்கே நடந்து கொண்டுதான் இருந்தது. ஆனா சோசியல் மீடியா அப்படின்னு வரும்போது, சமூக வலைதளம்னு வரும்போதோ, இல்ல இளைஞர் கூட்டத்தை ஈர்க்கக்கூடியது அப்படின்னு வரும்போதோ அதிமுக அங்க கொஞ்சம் பின்தங்கி இருக்கா? சரி செய்ய என்ன செய்ய போறாங்க? ஏன்னா திமுக பார்த்தோன்னா அவங்க ஐடி விங் மூலமாகவும் சரி, இன்றைக்கு அவர்கள் எடுத்த முன்னெடுப்பு ஜென்சி திமுகன்றதானே சரி, அந்த மாதிரி ஏதாவது பண்றாங்க. பட் அதிமுக அந்த மாதிரி ப்ரோக்ரஷன் இருக்கா? அதிமுக பொறுத்தவரை ரொம்பவே பின்தங்கிற, அதுல மறுக்க முடியாது. நிச்சயமா அதுவும் உண்மை. ஆனா வந்து நடக்கிற விஷயங்கள், இந்த தாவேகா பெற்ற வெற்றி என்பது நிச்சயமா அதிமுக ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கோம். இவ்வளவுதானா, ஒரு பெரிய ஒரு டீம் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான். நீங்க 2025 போன வருஷம் கூமாப்பட்டி அப்படிங்கிற அந்த ட்ரெண்ட் ஆனது பார்த்தீங்களா, அது மாதிரி தான் டிவிகே. நீங்க ரொம்ப டிவிகேங்கிற வார்த்தையை ரொம்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தாவேகாவோட தலைவர் பெரும்பாலும் அவங்க தாவேகாங்கிற வார்த்தையோட யூஸ் பண்ணதில்லை. டிவிகேன்னு அது ரொம்ப ஈஸியா போய் ரீச் ஆயிடுச்சு. ஆக்சுவலா ரொம்ப 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 ஸ்பெசிஃபிக்கா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. டிவிகே ஏன் தாவேகான்னு கூட யூஸ் பண்ணல. ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது அந்த கேட்சியாக வேர்டு இருக்கணும். கேட்சி வேர்டு இப்போ கூமாப்பட்டி எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கூமாப்பட்டின்ட்டு ஒரு 2 மாத காலம் வந்து தமிழ்நாடே புலம்பி தள்ளிச்சு. அந்த அளவுக்கு அந்த கேட்சியான வேர்டு தானே திமுகவும் பண்ணாங்க. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், ஏழைகள் சிரிச்சாதான் எடப்பாடி ஆளணும் அப்படின்ற மாதிரி பாடல்கள் இருக்கு. கேட்சியான இது எல்லாமே தானே பண்ணினாங்க. பழைய காலத்து பஞ்சாயத்து. இதே அதிமுக தமிழகத்தை மீட்போம் அப்படிலாம் சொன்னாங்க. போதை இல்லா தமிழக அதையெல்லாம் தாண்டி ஜென்சிக்கு வந்து ரொம்ப எளிமையாக சென்று சேரக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு கேட்சியா ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்குது. அது தனி டீம், அது தனியாக இருந்து தான் அதுதான் இன்ஃப்ளூயன்சரை மையப்படுத்தி சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்குது. அதை அவங்க சிறப்பாக பண்ணாங்க. டிவிகே பொறுத்தவரைக்கும் பண்ணாங்க. ரொம்ப ஒவ்வொரு பிரச்சாரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்கிரிப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிப்பீட்டட் வார்த்தைகளாக இருக்கும். அது ஒரு தனி டீம். அதை பற்றி நிறைய செய்திகள்லாம் வந்திருக்குது. ஸோ அதனால அது அவங்களுக்கு மிகப்பெரிய பலம். ஸோ இப்போ அடுத்து வர்ற கட்சிகள் நிச்சயமா அதுலேருந்து ஒரு ஸ்டெப் அகேடாக இருப்பாங்க. நிச்சயமா இதுலேருந்து ஒரு நிறைய பாடங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றன. இது எந்த அளவுக்கு பவுன்ஸ் ஆகி திமுக அதிமுக வருதா, இல்லை புதிதாக ஒரு கட்சி வந்து அதெல்லாம் செய்ய போகுதா அப்படிதான் நான் பார்க்க போறேன். ஆனால் இதுலேருந்து இதுதான் இனிமே அரசியலுங்கிறது, இனிமே ஜென்சிங்கிறது அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், அவங்கள வந்து அவங்களை தள்ளி வைத்து விட்டு அரசியல் இருக்காது. அதனால இனிமே கனமான விஷயங்கள், கொள்கை சார்ந்த விஷயங்களை விட அது இருக்குது. அதுதான் வந்து சஸ்டெயின் பண்றதுக்கான விஷயம். அதை தாண்டி உள்ளூர் நடக்கிற பிரச்சனைகள். இப்போ இன்னைக்கு நம்ம 25 நாள்ல பேசிட்டு இருக்கோம்னா ஆய்வுக்கு ஏன் போறாங்க இவங்கெல்லாம்? ஸோ அதன் மூலமாக பல செய்திகள் வருது. அதை மக்களும் விரும்புகிறாங்க, பார்க்குறாங்க. என்னென்னா உள்ளூர் செய்திகளுக்கு, உள்ள நடக்கிற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த விஷயம். அது ரொம்ப மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக பார்க்குறேன். இதுவரைக்கும் திமுக ஆடின ஆட்டம் வந்து டெல்லி வருஷம் தமிழ்நாடுங்கும் போது அது எங்கேயோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இன்னைக்கு இங்கே நம்ம ஊர் நடக்கிற விஷயம் அப்படிங்கும்போது மக்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறாங்க. இந்த ட்ரெண்ட் தொடரும் தான் நினைக்கிறேன். ஆனால் ட்ரெண்டு எப்போதும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இந்த ட்ரெண்ட் இன்றைக்கான ட்ரெண்டு, அடுத்தடுத்து வர்றவங்க இந்த ட்ரெண்டை வெவ்வேறு விதமாக கட்டமைப்பாங்க அப்படி தான் பார்க்குறேன். சரி, திரு சுவாமிநாதன்,
இதுல முக்கியமான 2 பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, ஒரு பக்கம் இல்ல வெறும் கவர்ச்சியான வார்த்தைகள், பஞ்ச் வசனங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்னால இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டு வாக்களிக்கிறதுன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இல்ல உண்மையாவே இருக்கக்கூடிய அப்போது ஆண்ட திமுக கட்சி மேலையும் அங்க இருந்த சூழல்கள் மேலையும் இளைஞர்களுக்கு இருந்த அதிருப்தி காரணமாக வாக்குகள் அப்படின்னு 2 கோணங்கள்ல இதை நம்ம அணுக வேண்டியது இருக்குது. இளைஞர்கள் உண்மையிலே எதை தான் எதிர்பார்க்கறாங்க? இல்ல, இளைஞர்களுக்கு திமுக மேல ரொம்ப அதிருப்தி வெறுப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுல இல்ல. நான் அப்படி கிரவுண்ட்ல பாக்கல, போயிருக்கோம் அவ்வளவுதான். பட் இங்க என்னன்னா, விஜய் என்கிற ஒரு சக்தி, புதிய சக்தி, அவர் மேல விமர்சனங்கள் இல்ல. இன்னொன்று திமுகவினுடைய தவறு, அது அதிமுகவுக்கும் தவறு. கடைசி வரை விஜய் மீதான எந்த விமர்சனத்தையும் வைக்கலையே களத்துல. நீங்க கரூர் சம்பவத்துல விஜய் மேல இவர்கள் பெரிய குற்றச்சாட்டை கூட வைக்கலையே திராவிட விஜய் பிரதர்சன களம் மாறிடுச்சு. நிச்சயமா பண்ணிட்டாங்க மேடம். அதுல ரொம்ப முக்கியமா இப்ப சுகுணா சார் ஒரு பாயிண்ட் சொன்னாரு, வெறுப்பரசியலை விஜய் பண்ணாருன்னு. அப்படி கிடையாது. அது 2019 திமுக பெற்ற வெற்றி, 2021 சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றி, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றி. இந்த 3 வெற்றிலேயே அதிமுக ஆட்டத்திலே சேர்க்கலையே திராவிட முன்னேற்ற கழகம். முழுக்க முழுக்க பாஜக எதிர்ப்புல தானே ஜெயிச்சாங்க. அப்ப அதிமுக தானே தமிழ்நாட்டோட பிரதான கட்சி. 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, 7.5% இடஒதுக்கீடு கொடுத்த கட்சி, பல திட்டங்கள் செஞ்சிருக்காங்களே. நாளைக்கு தங்கம்ல இருந்து பல திட்டங்கள் செஞ்சிருக்காங்க. நீங்க 2019, 21, 24 3 தேர்தலே அதிமுக ஆட்டத்திலே சேர்க்கல. இன்னொரு பக்கம் வாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் நெருக்கத்துல பேசுகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை சொல்றார். பலவீனமாக இருந்தாலும் அதிமுக தான் எங்க எதிர்கட்சி அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. அப்ப அதிமுக ஆட்டத்துல இல்ல, பிஜேபி தான் இங்க எதிரி. பிஜேபி தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர், இப்படியே ஒண்ணு கட்டமைச்சாங்க திமுக. அது கட்டமைப்பு தான். அப்படி அதிமுக ஆட்டத்திலே இல்லைன்னா எப்படி 47 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க? விஜய் அலையிலையும் திமுக 59 சீட்டு ஜெயிக்குது மேடம். 1,31,00,000 பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்த பிறகும், இவ்வளவு திட்டங்கள் செஞ்ச பிறகும் திமுகவோட அதிமுக 12 சீட்டு தானே குறைவா ஜெயிக்கல. இல்ல, அதுல நந்தகுமார் அவர்கள் சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயங்களோ இல்ல இந்த வேலை வாய்ப்பு, சமீபத்துல இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சின்னு ஒண்ணு தொடங்கி மதுரையில கூட அது தொடர்பா பேரணி நடத்துறாங்க. சோ அந்த வேலை வாய்ப்போ அல்லது சட்டம் ஒழுங்கோ இதை எதுவும் கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? மேடம், சட்டம் ஒழுங்கு ஒரு பாதிப்பாக இருந்தது. அது கிட்டத்தட்ட நீங்க ஒரு பாலியல் வன்கொடுமை கோயம்புத்தூர்னு சொன்னீங்கன்னா அதிமுக அப்படி இல்ல பொள்ளாச்சி சம்பவத்தை எடுத்து சொல்லுவாங்க. அப்ப அது மக்களுக்கு தெரியும். நீங்க சட்டம் ஒழுங்கு ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு, அது ஒரு ஆட்சியவே மாத்திர பிரச்சனையா இருந்துச்சா அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. கடந்த 2006 to 2011 திமுக ஆட்சியோட ஒப்பிட்டீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில அவ்வளவு சிக்கல்கள் இல்லை. அப்ப விஜய், நான் என்னுடைய யூகம், நீங்க இது சோசியல் மீடியாவோட தாக்கம் அப்படின்னா திமுக தன்னைத்தானே தேர்த்திக்கிறாங்க. இப்ப சுகுணா சார் ஒரு பாயிண்ட் சொன்னாரு, கிட்டத்தட்ட பேஜஸ் ஆரம்பிச்சாங்க, பேஜஸ்ல தாவேக்கு ஆதரவு பதிவு போட்டாங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியா இரட்டை பட்டியல் இருக்கு. பல மாவட்டங்கள்ல இப்படி திமுக பேஜ் ஆரம்பிச்சாங்க. எங்க மாவட்டத்திலேயே ஒரு பேஜ் திடீர்னு உதயமாச்சு. திமுகவினுடைய வேட்பாளர்கள் செய்தியா போட ஆரம்பிச்சாங்க. திமுக தாங்க அதுக்கு முன்னோடி, தாவேக்கா கிடையாது. அதுல செய்ததை நீண்ட காலமாக செய்ததே திமுக தான். நீங்க சோசியல் மீடியால அதிமுக தான் பலவீனம், திமுக ரொம்ப பலமான கட்சி சோசியல் மீடியால. இந்த தேர்தல் விஜய் எமோஷனலா ஹேண்டில் பண்ணிட்டாரு. அந்த இடம் திமுகவால தக்க வைக்க முடியல. நீங்க எலெக்ஷன், நான் முதல்ல சொன்னதான், எலெக்ஷன் இல்ல எமோஷன் அவர் சொன்னதை நீங்க விஜய் எதிரியாக பார்க்கணும் மேடம். நீங்க திரும்பியும் பாஜக எதிர்ப்பையே சொன்னீங்க. நான் இன்னொன்னு சொல்றேன் மேடம், இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டுல இவ்வளவு தூரம் 107 சீட்டு ஜெயிக்க காரணமே திமுக தான். நீங்க எதிரியா அதிமுகவே சொல்லியிருந்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஓ, திமுகக்கு மாற்ற அதிமுக தான் போல இருக்கு, அவங்களும் ஓட்டு எடுத்துருவாங்க போல இருக்குன்னு. கடைசி வரை களத்துல அதிமுக ஆட்டத்தில் இல்லைன்னு விஜய் சொல்றாரு. திமுக என்ன சொல்றாங்க, நமக்கு எதிரி பாஜக. தமிழ்நாடு, நீங்க யூடியூப்பை திறந்தாலே தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன், எடப்பாடி பழனிசாமி சிறுமைப்படுத்துற மாதிரி மேல கேட்டு சொல்றேன்னு விளம்பரம் போடுறாங்க. அப்ப இது எல்லாமே மக்கள் மன்றத்துல அதிமுக இல்ல போல இருக்கு, இனிமேல் திமுகவுக்கு எதிரான கட்சினா தாவேக்காதாங்கிற எண்ணத்தை திமுக உருவாக்கி விட்டது. ரைட், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதுல ஆட்டத்துடைய போக்கையே மாத்தி இருக்கும் அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்கீங்க. இதுக்கான பதிலும் நான் உங்ககிட்ட கேட்டு பெறேன். திரு நந்தகுமார், எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட ஜென்சியை நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அவங்களுடைய சக்தி என்ன அப்படின்றது எல்லா கட்சிகளுமே உணர்ந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இனி வரும் காலங்கள்ல என்ன செய்யணும் கட்சிகள், இளைஞர்கள் குறிப்பா என்ன எதிர்பார்க்கிறாங்க கட்சிகள் கிட்ட? இறுதி கருத்தா எடுத்துக்க. தேர்தல் நேரத்தை மட்டும் மக்களை பத்தி சிந்திக்காம ஆரம்பத்திலிருந்தே அவங்க மக்களை பத்தி சிந்திக்கணும். இது தாவேக்காவுக்கும் சேர்த்தி தான். இன்னைக்கு ஜென்சியினுடைய இதே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு ஸ்விங் கான்ஸ்டிடியூன்சி மாதிரி. அவங்க பர்மனன்ட் ஓட் பேங்க் யாருக்குமே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், இஷ்யூ பேஸ்டு ஓட்டர்ஸ் அவங்க. அப்போ அவங்களுடைய நம்பிக்கையை அவங்க சீர்தூக்கி பார்த்து அதை கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வரலன்னா அந்த ஸ்விங் ஓட்டர்ஸ் எங்கே வேணால் மூவ் ஆவாங்க. ஸோ அப்போ அந்த மக்களுக்கான
அரசியலை வந்து கட்டமைக்கணும். வெறும் விளம்பரம் மட்டுமே பத்தாது, அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த மக்களுடைய நம்பிக்கையை வாங்குறதுக்கு நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்து கொள்கைகள் கோட்பாடுகள் இதெல்லாம் ஓகே முக்கியம், அதை நான் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. ஆனால் வெறும் கொள்கைங்கிற ஒரு குடைக்கு கீழே மக்களுடைய அத்தனை வாழ்வாதார பிரச்சனைகளையும் மூடி மறைச்சிட்டு நாங்கள் வந்து கொள்கைக்கு பேசக்கூடிய கட்சிகள், நாங்கள் வந்து கொள்கைக்கு முக்கியத்துவ கட்சின்னா அந்த கொள்கையினால மக்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து என்ன தீர்வு காணுது? நாங்கள் அந்த காலத்திலிருந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் போது இந்த இளைய சமுதாயம் பார்க்கறது இன்னைக்கு எனக்கு கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எனக்கு என்ன தீர்வு கொடுக்குறீங்கன்னு தான் பார்க்குறாங்க. அப்போ அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தீர்வை நோக்கின அரசியலா இருக்கணும், மக்கள் நல அரசியலா இருக்கணும். பாயிண்ட் டேக்கன். திரும்பி சுகுணா, இந்த டிஎம்கே ஜென்சி மீட் இருக்கு இல்லையா, அந்த பேக்ரவுண்ட் மட்டும் நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். என்னன்னா இது ஆக்சுவலாக டிஎம்கே ஆர்கனைஸ் பண்ணல, திமுகவுடைய இளைஞரணி சார்பாக இளம் பேச்சாளர்கள் ஒரு 182 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. அவங்கள சில பேர் வந்து சோசியல் மீடியாவில் தொடர்ச்சி ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க. அவங்க ஒரு ஜென்சி மீட் ஒரு 20 பேர் 50 பேர் வருவாங்க அப்படின்னு ஆரம்பிச்சு லட்சக்கணக்கான பேர் வந்து அதில் வந்து வரணுங்கிற ஆர்வம் காட்டி அவங்க கடைசியில் வந்து ஒரு திருமண ஒரு பார்க்கில் நடத்துறதா இருந்தது, அண்ணா நகர் டவர் பார்க்கில். அது வந்து நிறைய பேர் வர்றாங்கனால ஒரு மண்டபத்தை பிடிச்சாங்க, குளத்தூர்ல மண்டபத்தை பிடிச்சிட்டு நேற்று இரவு வந்து அங்கே வந்து அச்சுறுத்தல் அங்கே வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த திருமண மண்டபத்தை வாடகைக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற மிரட்டல் காரணமாக இன்னைக்கு அண்ணா அறிவாலயத்தில் நடத்திருக்காங்க. இப்போ என்னன்னா வந்து இப்போ ஜென்சி அப்படிங்கிறது இளைஞர்கள் சக்திங்கிறது மிக முக்கியம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம இந்த ஜென்சி இளைஞர்கள் டீபொலிட்டிகலைஸ் ஆகி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சேர்த்து நம்ம பேசணும். அதை மிக சரியாக தாவேகா பயன்படுத்தி கொண்டது. நான் அதனால தான் சொன்னேன், என்னன்னா இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு அவர் பொலிட்டிகலிஸ்டா எந்த பயிற்சி பாசறை கூட்டங்களும் எதுவும் நடத்தல. இது இங்க மட்டும் இல்ல, நேபாளமா இருக்கட்டும், பங்களாதேஷா இருக்கட்டும், அங்க நடந்த இளைஞர் எழுச்சியுமே ஒரு டீபொலிட்டிகலைஸ் பண்ணப்பட்டது. இளைஞர்கள் எழுச்சிங்கிறது எந்த அளவுக்கு மிக முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அரசியல் மையப்படுத்தப்பட்ட இளைஞர்கள் வந்து மிக மிக முக்கியம். நீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறது வெறுமனே வந்து அரசு சார்ந்த பிரச்சனை மட்டும், அது சமூகம் சார்ந்த பிரச்சனை. அதை முற்றிலும் மறைச்சிட்டு வெறுமனே ஒரு பிரச்சாரம் பண்ணது இன்னைக்கு தாவேகா அரசுக்கு சேர்த்து சிக்கலா மாறி இருக்குது. அதுதான் நீங்க கொலைகளையோ பாலியல் உண்மைகளோ முற்றிலுமா தடுத்து நிறுத்த முடியாது. அதற்கு பின்னால் அந்த சமூக காரணங்கள் அதை வந்து நீங்க வந்து தடுத்து நிறுத்தாமல் இதை தடுக்கவே முடியாது எந்த அரசாக இருந்தாலும். அதை வந்து தாவேகா அரசு உணராத காரணத்தால அது இன்னைக்கு நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் இன்னைக்கு மிக முக்கியமான பிரச்சனை. சரி, உங்களுடைய இறுதி கருத்து. ஜென்சியோட முக்கியமான ஆயுதம் சோசியல் மீடியா. சோசியல் மீடியா ஒரு முக்கியமான டூல், அது மட்டுமே பிரைமரி டூல் கிடையாது. அதை தவிர நிறைய மீடியம் இருக்கு, நிறைய மக்களை போய் சந்திக்கக்கூடிய நிறைய மீடியம் சேனல்லாம் இருக்குது. ரெண்டாவது, நீங்க சினிமா புகழ் சொசைட்டில ஒரு அந்தஸ்து, அதன் மூலமாக பெண்கள் இளைஞர்களை வாக்காளருக்கு வந்து கடைசியா தான் சோசியல் மீடியா. அது உங்களை வந்து அடுத்த லெவல் கொண்டு போக முடியாது. அதை மட்டுமே பிரதானமாக வைத்து சோசியல் மீடியாவிலே முழுக்க அரசியல் செய்ய முடியும் என்றால் நிச்சயமாக முடியாது. சரி, ஜென்சி இளைஞர்கள் எப்படி தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்தார்கள், என்ன ஈர்த்தது, இனி வரக்கூடிய ஆட்சிகள்ல கட்சிகள்ல என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றது போன்ற பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்ட 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான